அன்பார்ந்த நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு அனைவருக்கும் நல்ல வளமும் நலமும் தந்து அருள அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் முப்பெரும் பெயர்ச்சிகளான சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி ஆகிய 3 பெயர்ச்சிகள் நடக்கின்றன. இவ்வாறு 3 பெயர்ச்சிகள் நடக்கும் ஆண்டு 2-3 வருடங்களுக்கு ஒரு முறையே நிகழும். மற்றபடியாக பார்க்க போனால் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அல்லது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இவ்வாறே நடைபெறும். பொதுவாக பார்க்க போனால் இந்த 3 பெயர்ச்சிகளால் 12 ராசிகளுக்கும் நல்ல பயன்களும் சில தடங்கலான சில பேக்வேர்டான பலன்களும் நடைபெற இருக்கின்றன உண்டு பண்ணும். இது தவிர இந்த முப்பெரும் கிரக பயிற்சியால் ஏற்படும் பாதிப்புகளும் மாற்றங்களும் மற்றும் அதிசய செயல்களும் தடைகள் தட்டுப்பாடுகளும் அனைத்து 12 ராசிக்காரர்களுக்கும் சிறிது சிறிது நடக்க செய்யும். இது பொதுவான 60% அமைப்பை உடைய பொது பலனே ஆகும். மற்றும் 40% பலன்களை நமது அவரவர்கள் ஜாதகப்படியே நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். மற்றபடி இதை முழுவதும் 100% நடக்கும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த 3 பெயர்ச்சிகளில் சனி பகவான் தனது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். குரு பகவான் அவர்கள் தனது ஒரு வருட நகர்வாக ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். இது அவர்கள் ராசிக்கு உகந்தது போல் நற்பலன்களையும் மற்றும் சிறு சிறு தடங்கல்களையும் வேறுபாடுகளையும் உண்டு பண்ணும், சிறு சிறு தடைகளையும் உண்டு பண்ணும். இவ்வாறு இருக்கும் அவரவர்கள் சாதகங்களுக்கு எந்த இடத்தில் அமையப்பெறுகிறார்கள் என்பதை வைத்தே அவர்களுக்கு நற்பயன்களையும் தடங்கல்களையும் ஏற்படும் சில தட்டுப்பாடுகளையும் உண்டு பண்ணும். இந்த பெயர்ச்சியினால் பெரும் பயன் பெறக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமானால், முதலாவது இடத்தை பெறுவர் ரிஷப ராசிக்காரர்கள் என்று சொல்லலாம். 2 கடக ராசிக்காரர்கள், 3ஆவதாக மிதுன ராசிக்காரர்கள் வருகின்றார்கள். துலாம் ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசிக்காரர்களும் இந்த மிகவும் பயன்பெறக்கூடிய 6 ராசிகளிலே வருகிறார்கள். மற்ற 6 ராசிக்காரர்களும் அதற்காக நன்மையை பெறமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் ரேங்க் வைஸ், அடிப்படை வைஸ் பார்க்கும்போது இவர்கள் 6 பேரும் முதலிடத்தில் வருகிறார்கள். இவர்களுக்கு பின்பாக வரக்கூடியவர்கள் மற்ற 6 ராசிக்காரர்களாக மாறுகிறார்கள். இதில் அந்த மற்ற 6 ராசிக்காரர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு சிலருக்கு கண்ட சனியும், சிலருக்கு 7.5 சனியும், சிலருக்கு அர்த்தாசிரம சனியும், அஷ்டம சனியும், இவை போன்ற சில இடர்பாடுகள் வருவதால் அவர்கள் சற்று பின்தங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கு அந்த தடையை அந்த வாழ்க்கையில் செம்மைப்படுத்தவும் அவர்கள் சீராக செல்வதற்கும் உகந்ததாக அமையும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இது தவிர மற்ற ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும். ஆகவே எந்த பயமும் கொள்ள வேண்டியதில்லை. இந்த பலன்கள் 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து நிகழ பெறும் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, சனி பெயர்ச்சியின் மூலமாக 29/3/2025 தங்களின் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கு சனி பெயர்ச்சி ஆகின்றார். இதனால் தாங்கள் எந்த ஒரு பெரிய கவலையோ பதட்டமோ அடைய தேவையில்லை. அதே நேரத்தில் குருவின் வீடான மீனத்திற்கு மாறுவதால் தங்களுக்கு நல்ல பல திடீர் வரவுகளும் யோகங்களும் ஏற்படும். வரவுகளில் எந்த குறைபாடும் ஏற்படாது. அதே வேளையில் அதிகமான செலவுகளும் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கும். உங்கள் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் மற்றும் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்வை செய்கின்றார். இந்த இடங்களின் பார்வை குறைபாடை நிறைவு செய்யும் வகையில், மேலும் பல லாபங்களை அள்ளித்தரும் வகையிலும் குரு பகவான் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் பெயர்ச்சியாகின்றார். இதன் வாயிலாக
தாங்கள் நல்ல ஒரு மனோதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பெறுவீர்கள். குரு பகவான் தங்களின் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வையாக பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் அமையாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். குழந்தை அமைய பெற்றவர்கள் அவர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்விக்கு நேரத்தை செலவிட்டு பணங்களை செலவிட்டு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்கள். இதுவரை திருமணம் நடைபெறாது அலைந்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு இந்த ஒரு வருட காலத்தில் 100% திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உள்ளது. வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இடமாற்றத்தின் முறையிலோ அல்லது வேறு ஸ்தாபனத்தின் மூலமாகவோ நல்ல உயர் பதவிகளையும் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். அதன் மூலம் தங்களுக்கு வருமானத்தில் கூடுதல் வருமானத்தை பெறுவீர்கள். குடும்பத்துடன் வீடு, இடம் மாற்றம் செய்யும் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது. பிள்ளைகள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, தொழில் மற்றும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். பணம் அதிகம் வரும் வருவாயில் அதிக செலவும் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மனைவி உடல் நலத்தில் கவனம் தேவை செலுத்த வேண்டும். பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இரவு நேரங்களில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்த்தலும், பண பரிவர்த்தனைகளை நம்பிக்கையானவர்களுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் எளிதில் நம்பி புதிய தொழிலை தொடங்க இது காலம் அல்ல. பொதுவாக அஷ்டம சனி பெயர்ச்சி என்று எந்த யோசனையும் கொள்ள தேவையில்லை. குரு பகவான் நல்ல இடத்தில் அமைந்து தங்களது நல்ல ஸ்தானங்களை தனது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் தங்களுக்கு பணவரவில் எந்த குறையும் இருக்காது. அதே நேரத்தில் செலவுகளும் அதற்கு தகுந்தாற்போல் இருக்கும். மகிழ்ச்சி நிறைவுடன் காணப்படுவீர்கள். தாங்கள் ஏப்ரல், மே மாதம் வரையிலும் அனைத்து காரியங்களிலும் எச்சரிக்கையாகவும் கவனமுடனும் இருக்க வேண்டும். மே மாதத்திற்கு பின்பு ஒருமுறை சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று 6 தீபங்கள் ஏற்றி தரிசனம் செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர தங்களுக்கு வரக்கூடிய அஷ்டமச்சனியானது ஒன்றுமில்லை என்றும் அளவுக்கு தாங்கள் நல்ல வரவையும் நல்ல செலவையும் செய்வீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.